எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எலியட் வெப் செஷன் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரைஸ் ஆக்ஷன்ஸ் சார்ட்ல வந்து ட்ரேடிங், எனக்கு பிரைஸ்ல எப்படி இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் வரையுது, சப்போர்ட் வரைய தெரியாதுங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இதுக்கு அதுக்கு என்ன தொடர்புங்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு இது சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த நார்மலா வந்து பேட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கப் அண்ட் ஹேண்டில் எல்லாம் பார்ப்பாங்க. இப்படி ஹேண்டில் பார்ப்பாங்க, இது கப் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. நானுமே வந்து பிகினிங்ல பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஈக்விட்டியில நல்லாவே ப்ராஃபிட்ல தான் இருந்தேன். ஒன்றும் பிரச்சனை, எனக்கு எந்த ப்ராப்ளம் வரல. ஓகேங்களா? ஸோ இப்படி மேலே மார்க்கெட் மேலே போகுது, அப்படி ஒரு ப்ரைஸ் ஒரு கரெக்ஷன் வருது. கரெக்ஷன் வரும்போது அது யூ ஷேப்ல வருது. ஸோ இது வந்து இது வந்து ஃபிளாகு. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய லென்த்தாக மூவ் ஆயிருது, அதுக்கு கரெக்ஷன் ஒரு யூ ஷேப்ல வந்துச்சுன்னா இது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னா இருக்கும். அடுத்து இதோட டார்கெட் எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வரைக்கும் வச்சிருப்பாங்க. இப்படி வச்சுட்டு இப்போ டார்கெட் பிரேக் அவுட் ஆகி இந்த ஹேண்டில் பிரேக் அவுட் ஆகி போச்சு அப்படின்னா இது வரைக்கும் போகுங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சிருப்பாங்க. நானும் தான் நார்மலா வந்து ஒரு புது புத்தியில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நான் வந்து இப்போ எலியாட் வேவுக்கு மூவ் ஆயிட்டேன். எனக்கு வந்து இந்த பிரைஸ் மூவ் ஆகிற ஒவ்வொரு கேண்டில் ஏன் மூவ் ஆகுது, இங்க கீழே ஃபால் ஆகும்போது ஏன் இதுக்கு கீழே ஃபால் ஆகல, இங்க ஏன் ஒரு ஸ்விங் லோ வருது, இங்க ஏன் இந்த ஸ்விங் லோ வருது, இந்த ஸ்விங் ஏன் கீழே வராம இருக்கிறதுக்கு எல்லாமே அதுல வந்து அதுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது. சரிங்களா? ட்ராப் பண்றேன். எங்க இருக்கிறது? ட்ராப் பண்றதே காணுமே. லைன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், இருங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஓகே. இந்த இப்போ இந்த பிரைஸ் ஏன் இந்த லோவை தாண்ட மாட்டேங்குது? ஓகேங்களா? அப்புறம் அந்த பிரைஸ் இந்த லைன்லயே போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஆன்சர் வந்து எனக்கு எலியட் பைபிள் கிடைச்சதுனால சரி நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கு சொல்லிட்டு நான் அதை எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பிகினருக்காக சொல்றேன். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்ப்பீங்க? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ட்ரெண்ட் லைன்ஸ் எப்படி வரைஞ்சிக்கிட்டு கத்துக்கிட்டா தான் அடுத்த கட்டமா இது பிகினிங்ல இருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க சப்போர்ட் எப்பவுமே வந்து சார்ட்டை பார்க்கும்போது மினிமம் நீங்க ஒரு இண்டெக்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா வந்து நீங்க ஒரு ஸ்டாக்கை பார்த்தாலும் சரி, முதல்ல ஒரு மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம்ல இருந்து வாங்க. எப்பவுமே எப்பவுமே ஒரு ஒரு மந்த்லி அல்லது வீக்லி அந்த டைம் ஃப்ரேம்ல இருந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வரைகிற இந்த இந்த ட்ரெண்ட் லைன், இது கீழே வந்தா ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கீழே மேலே வந்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்டோட லைன் இது. ஓகேங்களா? இப்படி வரைறீங்க அப்படின்னா நீங்க வரையணும் அப்படின்னா மினிமம் ஒரு 2 டச் பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரியே நீங்க வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க ஒரு டச் பாயிண்ட் வருது, இது வருது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல இது வருது, அப்புறம் இங்க வருது. ஓகேங்களா? இதை விட இது இன்னும் ஒரு சின்ன மைனர் டைம் ஃப்ரேம்ல நான் ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னா இப்படி வரையலாம். நீங்க இதை கனெக்ட் பண்ணி கூட வரையலாம். இது இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் இருந்தது ஒரு ரூல்ஸ் கிடையாது. பட் மினிமம் நமக்கு ஏற்ற மாதிரி மினிமம் ஒரு 2 பாயிண்ட்ஸ் அந்த கேண்டில்ஸ் வந்து அதில் கனெக்ட் ஆகுற மாதிரி நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னா அதுதான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? 2 பாயிண்ட் மினிமம் 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும். நீங்க வரையும் போது ஒரு மினிமம் 2 பாயிண்டாவது கட் பண்ணா மட்டும் தான் அது ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இப்படி வரைய கத்துங்க. அதே மாதிரி அதுக்கு மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடுங்க, அப்புறம் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வாங்க. வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் வந்து இதுக்குள்ள என்னால் எங்க பிரைஸ் கனெக்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்க. இப்போ இங்க இருந்து இங்க கனெக்ட் பண்ண முடியுது, இந்த இடத்த நான் இங்க போடுறேன். அதே மாதிரி வேற எங்க கனெக்ட் பண்ண முடியுது பாத்தீங்கன்னா இங்க இருந்து இதுக்கு மேல கனெக்ட் பண்ண முடியுது. இங்க வரையும் போது எனக்கு மினிமம் 2 பாயிண்ட்ஸ் டச் பாயிண்ட்ஸ் வந்து பிரைஸ் வந்து அந்த இடத்துல வரதுனால இதை வந்து வேலிடா வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 1 2 3 இந்த இடத்துல 3 டச் பண்ணிருக்கு, இந்த இடத்துல 1 இங்க கிட்ட ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு 3 டைம் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ வரையும் போது ரூல்ஸ் பிரகாரம் என்னன்னா மினிமம் ஒரு டூ டச் பாயிண்ட்ஸ் மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம், 5 6 4 கூட வரலாம். அந்த மாதிரியான நீங்க பாக்குறத பிரைஸ் அண்ட் ஹை லோஸ் நீங்க மார்க் பண்ணீங்கன்னா அதுதான் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. சப்போர்ட் வந்து எப்படின்னா நீங்க இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து இது ரெசிஸ்டன்ஸா மார்க் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க விக் டு விக் பார்க்கும்போது இப்படி வரலாம். ஓகேங்களா? இப்படி பார்க்கும்போது நீங்க இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னா இப்படி டயங்கலா இருந்தா இது வந்து ட்ரெண்ட் லைனு. ஓகேங்களா? இதே வந்து இப்படி ஹரிசாண்டலா இருந்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து அதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இதே இடத்த வந்து நான் இப்படி வரைக்கலாம். எனக்கு வந்து ஒரு லைன் போட கஷ்டமா இருக்கு அப்படின்னா கரெக்டா இந்த லைன் மீட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீங்க ஒரு ரெக்டாங்குலர் பாஸ் எடுத்துக்கலாம். நீங்க எடுத்துட்டு
இந்த பாக்ஸ் எடுத்துட்டு இந்த பாக்ஸ் ஜோன் மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம் இப்படி. இது ஃபுல்லாவே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அப்ப பிரைஸ் இங்க மேல ஃபர்ஸ்ட் டைம் வந்து டச் பண்ண உடனே மறுபடியும் இங்க வந்து மேல ரைஸ் ஆகும்போது இதுக்கு முன்னாடி இதே ஜோன்ல பிரைஸ் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்ப அங்கிருந்து மறுபடியும் பிரைஸ் வந்து ஃபால் ஆகுற மாதிரி நீங்க ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இந்த ஹையையும் இந்த ஹைக்கு நேரம் ஒரு பாக்ஸ் நீங்க போட்டு வச்சுக்கலாம். அந்த பாக்ஸ் போட்டு வச்சுட்டீங்கன்னா இது வந்து ரெசிஸ்ட் ஆக்ட் ஆகும் சொல்லிட்டு நீங்க பிரைஸ் ஆக்ஷன்ல அச்சீவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு இடத்த கனெக்ட் பண்ணும்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க லைன் பாக்ஸ் போடுறதுக்கு போல நீங்க லைன் போட்டாலும் அது ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? அதே மாதிரி கீழே வந்து இப்போ இந்த இடத்துல கனெக்ட் பண்றது பாருங்க. இது வந்து இது வேலிட் கிடையாது, ஏன்னா கேண்டிலுக்குள்ள போகுது, கேண்டிலுக்குள்ள போகாம இருக்கணும். ஓகேங்களா? இந்த சினாரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரைஸ் ரியாக்ஷன் நடந்திருக்கு, அப்போ க்ளோஸ் அந்த பக்கம் வந்திருக்கு. ஓகேங்களா? இது கூட பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ பிரைஸ் இங்க வந்துட்டு வராமல இங்க வந்துட்டு போயிருக்கு, அதே மாதிரி இங்க வந்துட்டு மேல பிரேக் அவுட் ஆயிருக்கனால இந்த பாட்டம் சப்போர்ட் வந்து நான் ஒரு 30% தான் கொடுக்குறேன், மேல வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்கும்போது மினிமம் 2 டச் பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி நீங்க கேண்டில்ஸ் வச்சு 2 டச் பாயிண்ட் இருக்க மாதிரி நீங்க லைன்ஸ் வரைஞ்சாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஒரு இப்படி லைன்ஸ் போட்டாலும் சரி, அதுதான் வந்து மினிமம் ஒரு வேலிடான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன்ஸ். ட்ரெண்ட் லைன்ஸ் நீங்க எவ்வளவு அதிகமான ட்ரெண்ட் லைன்ஸ் வரைஞ்சு பாக்குறீங்களோ நீங்க வரைகிற ட்ரெண்ட் லைன் வந்து பிரைஸ் ப்ராப்பரா ரியாக்ட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய ஃபால் வந்திருக்கணும். அந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ் நீங்க வேலிடா வரைய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே நீங்க ஓரளவுக்கு ஒரு பிரைஸனுடைய ஒரு ஸ்டெப் பிரைஸை ப்ரெடிக்ட் பண்றதுக்கான ஒரு இனிஷியேஷன் வந்திருப்பீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? மினிமம் 2 டச் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே சரி. சரிங்களா? ஸோ பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பேட்டர்ன்ஸ் வந்து இந்த ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், ஒரு ஃபிளாக் ஃபோல் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் லேட்டரா புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே வந்து வேவ் தியரிக்குள்ள தான் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேவ் தியரிக்குள்ள தான் வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் வருது. அதை வச்சுதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேவ் தியரி வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட்னால அது ரொம்ப புரிஞ்சு கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணாங்கன்னா இது அப்படியே அந்த வேவ் தியரி எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு பேட்டர்ன்ஸா மாத்திட்டாங்க. ஒரு பேட்டர்ன்ஸா மாத்திட்டு இது வந்து ஒரு ஃபிளாக், இது வந்து ஃபோலு, இந்த போல் வந்து நமக்கு வந்து இவ்வளவு பெர்சன்ட் தான் ரிட்ரேஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? இவ்வளவு பெர்சன்ட் ரீட்ரேஸ் வந்து பாலாமிங்க இருக்காங்களா? இல்ல ப்ரோ, இன்னும் வரல அவங்க. வரலையா? ஓகே. பாலாம்பிகை மேமும் நானும் வந்து ஒரே இந்த ட்ரேடிங் கிளாஸ்ல வந்து பிகினிங்ல அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் லேட்டரா நான் ஜாயின் பண்ணேன். அவங்க படிச்ச ஒரே இதில் பார்த்தீங்கன்னா பிரைஸ் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக் அண்ட் போல் எந்த அளவுக்கு ரீட்ரேஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு கப் அண்ட் ஹேண்டில் வந்து ஹேண்டில் இப்போ கப்பு வருதுன்னா இந்த ஹேண்டில் வந்து எது வரைக்கும் வரணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது இந்த ஹேண்டில் வந்து இந்த கப்பலுடைய பாட்டம் இருந்து வரையும் போது 50% கீழே போகக்கூடாதான். அப்படி இருந்தால் தான் அது வேலையான கப்புன்னு ஹேண்டில் பேட்டர்ன். இப்போ உதாரணத்துக்கு கீழே இறங்கி இது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு 0.6 ஃபெபனாக்கிலையோ இல்லை 0.7 வந்து இது வந்து வேலிடான கப்பன் ஹேண்டில் பேட்டர்ன் கிடையாது சொன்னாங்க. நீங்க கப்பன் ஹேண்டில் பேட்டர்ன் போட்டீங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து ப்ராப்பரா இந்த கப்பனுடைய பாட்டம் இருந்து ஹை வரையும் போது 50%க்கு மேலதான் இருக்கணும், அதுக்கு கீழே ஹேண்டில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரிங்களா? அப்புறம் லேட்டரா புரிஞ்சது இது எல்லாமே வேவ் தியரிக்குள்ள இருக்கிற கான்செப்ட் தான். வேவ் தியரியை புரிஞ்சுக்க முடியாதவங்க தான் என்ன பண்றாங்கன்னா அந்த வேவ் தியரி எடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இப்படி பேட்டர்ன் தான் இப்படி வரும், இப்படி ரீட்ரேஸ் பண்றாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. சரிங்களா? ஸோ இப்போ ரிலேட் வேவ் கத்துக்கிற விருப்பப்படுறவங்க நீங்க இது கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ இல்ல வேற கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இது அதை நீங்க ஸ்கிப் பண்ணி 20 இதுக்கு மூவ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்கெட்டை இப்படிதான் மூவ் ஆகுதுன்னு நீங்க ஒன்ஸ் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த செக்டர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு நடிகரை பிடிக்கும், ஒரு நடிகரை பிடிச்சிச்சு அப்படின்னா வேற எந்த நடிகர் சம காலத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் நீங்க இந்த நடிகர் பிடிச்சிச்சுன்னா அவர் படத்தையே பார்ப்பீங்க, அல்ல அவரே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவீங்க, அவர் என்ன பண்ணாலுமே நீங்க ஆதரிப்பீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் இந்த மில்லியட் வேவ் தியரிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துட்டீங்க, கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு அப்படின்னா நீங்க மற்ற இதெல்லாமே கை விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. நான் மற்ற இதெல்லாம் பார்த்து இது பார்க்கும்போது எனக்கு வந்து ஓரளவுக்கு கன்வின்ஸாக இருந்துச்சு, அதை இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலியட் வேவ்லுடைய ஒரு தியரிக்குள்ள இருந்து வெளியே வந்த கான்செப்ட் தான். அதை அவங்க போக எப்படி சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தியரி ஒரு ப்ரைஸை எப்படி ஃபார்ம் ஆகுறது அந்த டெக்னிக் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுங்க. அது டெக்னிக் சொல்லணும்னா ஒரு இந்த ஹிஸ்டாரிக்கலா வந்து இந்த எலியட் வேவ் அவர் வந்து ஒரு மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 40-50 இயர்ஸா வந்து ஸ்டடி பண்ணி பிரைஸ் எப்படி ஒரு ஹவருக்கு எப்படி மூவ் ஆகுது, 1 ஹவருக்கு எப்படி மூவ் ஆகுது சொல்லி அவர் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி அவர் டிரைவ் பண்ண அந்த புத்தகத்திலிருந்து எடுத்த அந்த புக்ல இருந்து எடுத்தது தான் இது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரைஸை எப்படி பார்க்கணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நிறைய டைம் போட்டிருப்பேன், ஒரு ப்ரைஸ் வந்து எப்படி மார்க்கெட்ல மூவ் ஆகும் அப்படின்னா
இப்படிதான் உங்களுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஒரு 5 ஸ்ட்ரக்சர்ல மூவ் ஆகும். நீங்க நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நீங்க எதை எடுத்தாலும் இது ஒரு 1 மினிட்லயோ ஒரு 5 மினிட்ஸ்லயோ இல்ல ஒரு 30 மினிட்ஸ்லயோ நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா பார்க்கலாம். நான் உங்களுக்கு லைவ் சார்ட்ல, அதாவது ஆல்ரெடி இருக்கிற சார்ட்ல போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இப்படிதான் உங்களுக்கு மூவ் ஆகும். இதுக்குள்ள மேஜர் ஸ்ட்ரக்சர் இது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இது வந்து ஒரு ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. நான் போட்டிருக்க இந்த 5 மூவ் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு டெய்லியோ இல்லைன்னா அதுக்குள்ள வந்து ஒரு 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 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் 5 ஸ்ட்ரக்சர் அந்த ப்ரைஸ்க்குள்ள மூவ் ஆகும். 1 2 3 4ன்னு போகும். ஓகேங்களா? இந்த இந்த ஒரு 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 4 ஹவர் சார்ட்ல வந்து ஒரு 5 இம்பல்ஸ் முடிக்கும் போது அப்புறம் உங்களுக்கு அங்கிருந்து ஒரு கரெக்ஷன் வரும். ஓகேங்களா? அப்புறம் அங்கிருந்து உங்களுக்கு ஏபிசின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் வரும். ஏன்னா அந்த மேலே போன இம்பல்ஸ் மூவ்க்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல வருவாங்க. ஓகேங்களா? இந்த கலர் மாத்திடுறேன். இப்படிதான் உங்களுக்கு பிரைஸ் மூவ் ஆகும். நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல சார்ட்ல போட்டு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு பிரைஸ் எப்படி வரைன்னு மட்டும் பாத்துங்க. அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் இங்க இருந்து 1 2 3 4 5ன்னு போகும் பிரைஸ். ஓகேங்களா? இது வந்து இது உள்ள நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. நீங்க இதை நான் உள்ள போட்டிருக்கிறது பெரிய டைம் ஃப்ரேம் போட்டிருக்கிறது வந்து ஒரு வீக்லி டெய்லி அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. ரெண்டு திக்கா போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இப்போ இதுக்குள்ள பிரேக்கப் தான் வரைகிறேன். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் அங்கிருந்து உங்களுக்கு ஏபிசி கரெக்ஷன் மறுபடியும் ஏபிசின்னு வரும். அகைன் ஃபைனலா வந்து உங்களுக்கு ஒரு அப் மூவ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது நான் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பெரிய ஸ்ட்ரக்சர் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இப்படி இதுதான் வந்து பிரைஸ் மூவ்மெண்ட். இந்த பிரைஸ்க்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மூவுமே ஒரு அப் அண்ட் டவுனுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெரிய வேவ் எப்படி மூவ் ஆயிருக்கோ அதே பிஹேவியர் வந்து எவ்ரி டைம் ஃப்ரேம்குள்ளேயும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சின்ன டைம் ஃப்ரேம்குள்ளுமே இருக்கும். ஓகேவா? இது இது வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம். அப்படின்னா அந்த வீக்லி டைம் ஃப்ரேம்குள்ள இருக்க மூவ் ஆகிற கேண்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி டைம் ஃப்ரேம்குள்ள எப்படி பிரைஸ் மூவ் ஆயிருக்கோ மேஜரா, அதே மாதிரி தான் உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளேயும் பிரைஸ் மூவ் ஆகும். ஓகேங்களா? டெய்லி ஒரு 1 ஹவர் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கேண்டில் ஃபார்மேஷனும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மேலேயும் கீழே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த என்டையரா இந்த ஸ்ட்ரக்சரை முடிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய கரெக்ஷன் அங்கிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த இங்க இங்க எப்படி இந்த ஃபர்ஸ்ட் வேவுக்குள்ள உங்களுக்கு எப்படி ஒரு 5 வேவ் போயிட்டு ஏபிசி வருதோ அதே மாதிரி இது பெரிய வேவா இது வந்து 5 வேவ் முடியும் போதும் அதுக்கேற்ற மாதிரி இங்க ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கோ அது மாதிரி இந்த என்டையர் மூவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வரும். ஓகேங்களா? இந்த மேல போற வேவ் எல்லாமே இம்பல்ஸ் மூவ் சொல்லுவாங்க. இந்த 1 3 5 இது எல்லாமே இம்பல்ஸ் மூவ் சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா கீழே வந்து பாத்தீங்களா, இந்த எல்லாம் வந்து இது கரெக்டிவ் மூவ் சொல்லுவாங்க. இம்பல்சிவ் மூவ், கரெக்டிவ் மூவ், இம்பல்சிவ் மூவ், கரெக்டிவ் மூவ். ஓகேங்களா? இது வந்து இம்பல்சிவ் மூவ். ஓகே, ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா வர்றது எல்லாமே கரெக்டிவ் மூவ், ட்ரெண்டோட போற மேல போறது எல்லாமே வந்து இம்பல்சிவ் மூவ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல இந்த ரூல்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் வேவ் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு பெருசா இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 90% வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும். மார்க்கெட்ல எப்பெல்லாம் பெரிய பெரிய ரேலி நடக்குதோ அப்போ வந்து நீங்க வச்சு பார்க்கலாம், இது வந்து தேர்ட் இம்பல்ஸ் மூவா இருக்கலாம், தேர்ட் வேவா இருக்கலாம். ஓகேங்களா? இந்த வேவ் எப்பவுமே 3 வந்து பெருசா இருக்கணும். கம்பேரிட்டிவ் வேவ் 1 வேவ் 5 விட பெருசா இருக்கணும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வேவ் 3 தான் பெருசா இருக்கும். இது ஒரு ரூல் பிரகாரம் வச்சுக்கோங்க. இதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மெட்டீரியல் நீங்க நான் சொல்லிட்டேன், பட் நீங்க வந்து இதுக்கான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்கு, அதை வச்சுங்க. அப்புறம் சில எலியட் வேவ் ஃபோர்காஸ்ட் பேஜ் இருக்கு, இன்னொன்று எலியட் வேவ் இன்டர்நேஷனல் அந்த பேஜுமே இருக்கு. நீங்க எஜுகேஷன் கண்டென்ட்டா பார்க்கணும், தொடர்ந்து லேர்ன் பண்ண நினைக்கிறீங்கன்னா அந்த கண்டென்ட் அனுப்புறேன், நீங்க குரூப்ல வாங்கி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மொத்தமா 3 இம்பல்சிவ் வேவ் 2 கரெக்ட் வேவ் மொத்தம் 5 வேவ் இருக்கும். அதுக்கப்புறம் மேஜர் கரெக்ஷன் வரும். ஓகேங்களா? இது பேசிக்ஸ். இப்ப இந்த இம்பல்சிவ் வேவ் எப்படி இருக்கணும், ஒரு இம்பல்சிவ் எப்படி வரையணும் அப்படின்னா இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி 0 இதுல வந்து 5 வேவ் இருக்கும். மைனர் டிகிரில நான் ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி 1 2 3 4 5. ஓகேங்களா? 5 வேவ் இருக்கா? அப்புறம் அங்கிருந்து உங்களுக்கு ஏபிசி கரெக்ஷன் வரும் பாருங்களா? இங்க வந்த உடனே இப்போ என்டையரா ஒரு ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு 5 இம்பல்ஸ் வேவ் முடிச்சுட்டு ஒரு 3 கரெக்ட் வேவ் முடிச்சுட்டு
ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்க. பண்ணும்போது கீழே வரும். கீழே வரும்போது இது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா, இந்த கீழே வருது அப்படின்னா, இப்போ இங்க இருந்து இந்த பிரைஸ் இங்க இருந்து இம்பல்சிவா மூவ் ஆயிருக்கு. இங்க வந்து மறுபடியும் இதே இடத்துக்கு டச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது டச் பண்ணாமலே அப்படியே பிரைஸ் உங்களுக்கு இன்பிட்வீல் எங்கேயாவது வந்து பிரைஸ் அப்படியே உங்களுக்கு இங்கிருந்து இப்போ பிரைஸ் இந்த செல்லிங் ஸ்டாப் ஆயிட்டு இங்கிருந்து அகைன் மறுபடியும் ஒரு தேர்ட் வேவ் பெரிய வேவ் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கான இங்க பிகினிங் இங்கிருந்து ஹையர் லோ வைக்க ஆரம்பிச்சு அப்படின்னா, ஹையர் லோ வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இது வேலிடான வேவ் ஒன்னுக்கான அந்த இனிஷியல் ஸ்டேஜ்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் வேவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேவுடைய இந்த பெரிய இந்த இடத்துல நீங்க 5 இம்பல்சிவ் பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்க பிகினிங்லேயே இங்க 1 2 3 4 5ன்னு போகும்போதே அப்ப இங்க ஒரு இம்பல்சிவ் மூவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இம்பல்சிவ் மூவ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷா மாறுது. புல்லிஷா 5 வேவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்ஷன் வரும். இவர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு கரெக்ஷன் மறுபடியும் வரும்போது அந்த வர கரெக்ஷன் எது வரைக்கும் வருதுன்னு நீங்க பார்க்கணும். அந்த வர கரெக்ஷன் இந்த பாட்டம் இந்த பிகினிங் ஆஃப் தி இம்பல்சிவ்க்குள்ள தொடாமலே இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்க இந்த இடத்துல உஷாராயினும். மார்க்கெட் அனதர் ட்ரெண்ட் கண்டினியூ பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த இடத்துல முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஒரு கண்டிஷன். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தொடக்கூடாது. அடுத்த கண்டிஷன் என்னன்னா, அடுத்து இங்க இருந்து உங்களுக்கு இந்த இங்க ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து இம்பல்ஸ் போகுது. போகும்போது எப்பவுமே இந்த லென்த் பெருசா இருக்கணும், அதை பாத்துக்கங்க. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இந்த லென்த் தேர்ட் வேவ் எப்பவுமே பெருசா இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு ஸ்டாக் எடுத்து பாக்குறீங்க. நான் ஒரு ஆல்ரெடி முடிஞ்சு போன மார்க்கெட் இருக்கிற ஒரு ஸ்டாக்கோ ஒரு 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 இண்டெக்ஸ் அந்த இம்பல்ஸ் வரையணும் அப்படின்னா, எப்பவுமே இந்த தேர்ட் வேவ் பெருசா இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டே பாருங்க. அதே மாதிரி இந்த வேவ் ஒன்னுடைய பாட்டம் வந்து இந்த வேவ் டூ தொடக்கூடாது. அது ஒரு கண்டிஷனா வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இப்ப 5 இங்க ஃபர்ஸ்ட் போன மாதிரி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல போன மாதிரி 5 வேவ் நமக்கு வருது. இந்த இடத்துல இங்கே 5 வேவ் வருது. 1 2 3 4 5 வருது. வந்ததுக்கு அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்க. அங்கிருந்து மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்க. ஓகேங்களா? பண்ணும்போது இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வேவ் உடைய ஹையை வந்து தொடக்கூடாது. இது வந்து தேர்ட் ரூல்ஸா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த இந்த இடத்துல தொட்டுட்டாலே உங்களுக்கு இன்வாலிட் கவுண்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த மாதிரி தொட்டுருச்சு அப்படின்னா இது இம்பல்ஸ் வேவ் கிடையாது. சம்திங் வேற ஏதோ கரெக்டிவ் வேவ்ல இருக்கு, இல்ல வேற பேட்டர்ல இருக்கு. ஆனா இம்பல்ஸ் கிரியேட் ஆகும்னு நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி இங்க வந்து இந்த பிரைஸ் வந்து தொடக்கூடாது. தொடாமலே பிரைஸ் இங்க எங்கேயாவது திரும்புது அப்படின்னா, அதுக்குள்ள நீங்க 5 வேவ் ஃபர்ஸ்ட் இங்க வரைய முடியாது பாருங்க. 5 வேவ் பார்க்க முடியுது சார். ஆனா கீழே கரெக்ஷன் வரும்போது இது வந்து வேவ் ஒன்று டச் பண்ணிருச்சு சார் அப்படின்னா அப்ப தப்பு. ஓகேங்களா? அப்ப நீங்க இந்த ஸ்டாக்கா மறுபடியும் மேல அப் ட்ரெண்ட் போகணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? இங்க போகாமலே இருக்குது அப்படின்னா பிரைஸ் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5 இம்பல்ஸ் மூவ் வந்துருச்சு. எவ்ரி 5 இம்பல்ஸ் மூவ் அதுக்கப்புறம் ஒரு கரெக்ட் மூவ் கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும்போது இந்த தேர்ட் வேவ கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தேர்ட் வேவ் வந்து வேவ் ஒன்னு இங்க தொடக்கூடாது. தொடாம இருக்குன்னா நீங்க அனதர் ஒரு இந்த இடத்துல வந்து நீங்க பை இந்த இடத்துல நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் இங்கே தாண்டும் போது நீங்க இங்கே கூட பை பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி அதை இங்க பை பண்றதுக்கு இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இது கண்டிஷன் தேர்ட் வந்து இந்த வேவ் ஃபோர் வந்து வேவ் ஒன்னு ஓவர்லேப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஓவர்லேப் பண்ணாமலே இருக்கு. பிரைஸ் அனதர் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு அகைன் மறுபடியும் இங்க இருந்து வேவ் 4ல இருந்து 5 நோக்கி போகும்போது 5 இம்பல்ஸ் மூவ் வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த சைக்கிள் முடியும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு என்டையராகவே இதை வீக்லியுடைய ஒரு ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ் மூவ் கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வீக்லியுடைய ஒரு கரெக்ஷன் வந்துருக்குன்னு அர்த்தம். அப்ப இது வீக்லி டைம் ஃப்ரேம்ல 1 0 இது இது 1 இப்ப 2. இப்பதான் உங்களுக்கு இந்த சின்ன டைம் ஃப்ரேம்ல எப்படி இந்த இம்பல்சிவா மூவ் ஆச்சோ அதே மாதிரி பெரிய டைம் ஒரு ஸ்டெப் தான் வச்சுக்கணும் அர்த்தம். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? எப்படிதான் வரும்னு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டிடுறேன் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் சொல்ல நினைச்சு மறந்துட்டேன். இப்ப நீ இது ப்ரோக்கலி பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் பாருங்களா. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பீஸா இருக்கு. எல்லாம் 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 ஒன்னா ஜாயிண்ட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? அந்த மாதிரி நினைச்சுங்க. இப்போ இது வீக்லி டைம் ஃப்ரேமுக்குள்ள இது வீக்லி டைம் ஃப்ரேம் அச்சீவ் பண்ணிக்கங்க. வீக்லி டைம் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரோக்கலியோடைய பிரான்ச்சஸ்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு. இப்போ நான் இது வந்து ஸ்பிட் பண்றேன். ஸ்பிட் பண்ணி ஒரு ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோ இல்லை ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேமோ மாற்றும் போது எனக்கு எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க வீக்லியை பிரேக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 4 ஹவர்ஸ்ல ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு இதே மாதிரி இந்த ப்ரோக்கலி பிரான்ச்சஸ் தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த சார்ட்ல வந்து நமக்கு பாக்குறோம் நம்ம. ஓகேவா? இந்த இம்பல்சிவ் வேவ்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ரூல் சொல்லிட்டேன். இது புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? வேவ் மறுபடியும் ரீட்டைன் பண்றேன். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வேவ் 2 தொடக்கூடாது. வேவ் 1 வந்து வேவ் 4 வந்து ஓவர்லேப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி இது இந்த வேவ் 3 வந்து எப்பவுமே பெருசா இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கரெக்டிவ் வேவ்ல போகலாம்.
ஓகேங்களா? கரெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்க கொஸ்டின்ல வரேன் நான். ஓகேங்களா? இந்த இம்பல்சிவ் வேவ் வந்து எப்பவுமே வந்து ஃபைவ் வேவ்ஸ் இருக்கும். ஆம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபைவ் டிகிரியா இருக்கும் அந்த இடத்துல. இங்க வந்து 1 2 3 4 5ன்னு போகும். அதே மாதிரி இந்த எவ்ரி இம்பல்ஸ் மூவ் வந்து ஃபைவ் இம்பல்ஸ் மூவ் இருக்கும் உள்ள சப்டிவைட் பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? இது 5 எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரே நம்பர் தான் 5 நம்பர். நான் இந்த பிரைஸ்ல 5 நம்பர் எதுக்கு வரையறோம்னா, நீங்க கேண்டில் 6 பாக்குறீங்கல்ல, அது சொல்லாம தான் போறீங்க. எங்க பாருங்க, இந்த கேண்டில் இருக்கு பாருங்க, இந்த ஸ்விங்கு. இந்த ஸ்விங்கில தான் உங்களுக்கு 5 ஸ்விங்கா நான் போடுறாங்க. நான் போடுறது வந்து இது கேண்டில் நினைச்சுக்கோங்க. இந்த கேண்டில் தான் இங்க வரைய போறேன் அப்படி நினைச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 வரைய முடியுதுங்களா? அதுக்கப்புறம் இங்க இருந்து இது 1 2 இது 3 இது 4 5. ஓகேங்களா? இப்பதான் உங்களுக்கு இந்த இடத்துல புரியும். ஏன்னா எப்பவுமே சொல்லியிருக்கேன், வேவ் 3 தான் பெருசா இருக்கும். அதனால இந்த பெரிய மூவ்க்குள்ள தான் உங்களுக்கு இந்த பெரிய மூவ் வந்து நிப்டி வந்து மார்ச் மாசம் 2023 வந்த ஒரு ஹைல இருந்து, சார் லோல இருந்து அப்புறம் போய் இறங்குனது அக்டோபர் மாசம் மார்க்கெட் அங்க இருந்து நிப்டி இறங்கியிருக்கு. ஸோ இந்த என்டையர் மூவே பார்த்தீங்கன்னா இதுதான் வேவ் 3. ஓகேங்களா? இது பெருசா இருக்குங்களா? நான் சொன்ன மாதிரி பாருங்க, இந்த வேவ் 1 எவ்வளவு சின்னதா இருக்கு, இந்த வேவ் 3 எவ்வளவு பெருசா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதனாலதான் வேவ் 1 விட வேவ் 5 விட வேவ் 3 வந்து எப்பவுமே பெருசா இருக்கும். நீங்க ரியலா ஷார்ட்ஸ்ல நீங்க பார்க்கும் போது தான் கண்டுபிடிப்பீங்க இது வேவ் 3 இருக்கும் வேவ் 1 இருக்கும் சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் காட்டின வேவ் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இம்பல்சிவ் மூவை பார்த்துட்டோம். இம்பல்சிவ் மூணா இருக்கும், ஒவ்வொரு வேவுக்குள்ள 5 வேவ் இருக்கும் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு டேரக்டாவே இம்பல்சிவ் மூவ் டேரக்டா தெரிஞ்சு. அப்போ இப்போ கரெக்டிவ் மூவ் இருக்கு பார்த்தீங்க, அந்த கரெக்டிவ் மூவ், இந்த கரெக்டிவ் மூவ்ல வந்து உங்களுக்கு சில சில இது கொடுத்துருக்காங்க, மெத்தடு. எப்படிலாம் கரெக்டிவ் மூவ் வரும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கரெக்டிவ் மூவ் இங்க இருந்து இருக்கும்போது ABCன்னு சொல்றேன். இதை 3 தான் கரெக்டிவா வரும். அதே மாதிரி இங்கே ABC வரும். ஓகேங்களா? இப்போ இந்த இந்த டவுன்ஃபாலை எப்படி பண்றாங்க அப்படின்னு, இப்படிலாம் உங்களுக்கு கரெக்ஷன் மூவ் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது டோட்டலாவே பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி தான், 2 கைண்ட் தான் ஒரு கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இது பேர் வந்து ஜிக்ஸாக் அப்படி ஒரு கரெக்ஷன் டைப் சொல்றாங்க. இது பேர். இன்னொன்னு வந்து ஃபிளாட் கரெக்ஷன் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் மேஜரா வந்து மார்க்கெட்ல நீங்க இந்த பேட்டர்ன் நிறைய பார்த்துருக்கலாம். ஜிக்ஸாக் பேட்டர்ன் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரெகனைஸ் பண்றது கஷ்டம். இந்த பேட்டர்ன் வந்து எலியட் வேவ் ட்ரேட் பண்றவங்க கண்டுபிடிப்பாங்க. இந்த பேட்டர்ன் வந்து ஈஸியா நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன். இது பேட்டர்ன் பேரு. கரெக்டிவ் பேட்டர்ன் இல்ல, இது வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன். இது வந்து ஃபிளாட் கரெக்ஷன் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் இப்படி கீழே, ரொம்ப கீழே போயிருது அப்படின்னா எக்ஸ்பேண்டட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது 2 பேட்டர்ன் தான் உங்களுக்கு மேஜர் கரெக்ஷன் பேட்டர்ன். இது 2 மேஜர் கரெக்ஷன் உங்களுக்கு இதே மேக்ஸிமம் கவர் ஆயிடும் உங்களுக்கு இந்த 2 பேட்டர்னுக்குள்ளவே. இதுக்கு போக இது ரெண்டையும் போக இன்னொரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அது பேர் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தெரியும், நம்ம ட்ரையாங்கிள் பிஹேவ் பண்ற எல்லாத்துக்குமே தெரியும். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பாக்குறவங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பாக்குறவங்க இருக்குங்களா? இது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். ஸோ கரெக்டிவ் வேவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டாபிக்கா பார்க்க போனீங்கன்னா இது பேர் வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன். இது வந்து ஃபிளாட் பேட்டர்ன். இது ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த 3 பேட்டர்ன் மட்டும் தான் உங்களுக்கு ரிப்பீட்டா மாறி 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 உங்களுக்கு இந்த இந்த இம்பல்சிவ் வேவ்ல வரும். நம்ம வரைஞ்ச பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா, அந்த 5 தான் நீங்க 5 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் உங்களுக்கு பிரைஸ்ல நீங்க பார்க்கணும். பார்க்கும் போது இந்த 5 இம்பல்சிவ் மூவ் போனதுக்கு அப்புறம் கரெக்ஷன் 3 வரும். இந்த கரெக்ஷன் இந்த கரெக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா, இந்த எக்ஸ்பேண்டல் ஃபிளாட் இங்க இங்க மோஸ்ட்லி வேவ் 2ல வராது, வேவ் 4ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த பேட்டர்ன் நீங்க வரலாம். ஓகேங்களா? 1 அப்படி இல்லைன்னா இதே பேட்டர்ன்
நான் இந்த பேட்டர்னுக்கு பார்த்தீங்களா, அந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன். ஜிக்ஸாக் பேட்டர்னை ஒரு இந்த இடத்துல சின்னதாக வரைகிறேன் பாருங்க, அதே பேட்டர்ன் இங்கே வரைகிறேன். இப்படி வரலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல மோஸ்ட்லி வேவ் டூல மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக் பேட்டர்ன் தான் வரும். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேவ் டூல வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன் வரும். வேவ் ஃபோர்ல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபிளாட் கரெக்ஷன் வரும். எப்படி இப்படி 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 இந்த இந்த மூவ் வந்து நான் பெருசா பக்கத்துல வரையறேன் பாருங்க, இந்த கரெக்ஷன் பேட்டர்னை. இந்த இந்த இது பேர் ஃபிளாட் கரெக்ஷன். இந்த ஃபிளாட் கரெக்ஷன் இங்க வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபிளாட் கரெக்ஷன் இங்க வரும். ஒருவேளை ஃபிளாட் கரெக்ஷன் வரலன்னா பிரைஸ் பிஹேவியர் பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு உங்களுக்கு இந்த இடத்துல வரும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ வேவ் ஃபோர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். எப்பவுமே வேவ் ஃபோர் காம்ப்ளிகேஷனா இருக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்பும் வரலாம், இல்லை எக்ஸ்பேண்டல் ஃபிளாட் கரெக்ஷன், இந்த மாதிரி கரெக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா? இதுல இப்போ ப்ரைஸை எப்படி பார்க்கணும், அதுக்குள்ள எப்படி இந்த கரெக்ஷன் பேட்டர்ன் எங்க வருங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ப்ரோ டவுட் செஷன் கேட்போமா இது வரைக்குமே? ஃபர்ஸ்ட் கேளுங்க பிகினிங் இது கேளுங்க. யாருக்கா சந்தேகம் இருக்காது சொல்லுங்க. ஏன்னா இப்போ இது 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 புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அடுத்த ஃபிபனாக்கி ரேஷியோ எப்படி போட முடியும், இந்த கரெக்டிவ் வேவ்ல உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் கரெக்டிவ் வேவ் இருக்குன்னு உங்களுக்கு புரிய வரும். இது ஏதாவது ராஜீவ் ப்ரோ, சந்தேகம் இருக்குங்களா? சொல்லுங்க சார். யா இப்போ நீங்க வந்து இந்த பாயிண்ட் வந்து இந்த ஏபிசி அப்புறம் இல்லாமல் அந்த 5 பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்களே, ஏன் 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து எவ்வளவு மேஜர் அப் அண்ட் டவுன் இருந்தாலும் அந்த 5 பாயிண்ட்ஸ்குள்ள கொண்டு வரும்? கரெக்ட், நல்லா கேள்வி. ஏன் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கா வந்து இப்போ எலியட் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணா ஹிஸ்டாரிக்கலா பிரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு பார்த்து 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 இந்த பிரைஸ் இப்படிதான் மூவ் ஆகுது, அது 5 ஸ்ட்ரக்சர் தான் மூவ் ஆகுது, 5 ஸ்ட்ரக்சர் போனோடனே அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வருது. அந்த ஹிஸ்டாரிக்கல் பிரைஸ் ஒரு 40 இயர்ஸ் 30 இயர்ஸ் அந்த மார்க்கெட் அப்சர்வ் பண்ணதுல இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நீ இப்போ பிரைஸ் இப்படி மூவ் ஆச்சுன்னா 5 ஸ்ட்ரக்சர் போகும், அதுக்கப்புறம் 3 ஸ்ட்ரக்சர் கரெக்ஷன் வரும் தான் சொல்லி அவர் தியரி கண்டுபிடிச்சதுனால இப்போ மார்க்கெட்லுமே அப்படிதான் மூவ் ஆகுது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் நிஃப்டியில காட்டுறேன் பாருங்க. நேற்று மார்க்கெட்ல மூவ் ஆனதே தெரியுமா? நேற்று மார்க்கெட் லாஸ்ட் மூவ் ஆச்சு பார்த்தீங்களா? நேற்று மார்க்கெட்ல மூவ் ஆன அந்த சிஸ்டம் வரையும் பாருங்க இப்போ. ஸோ இது வந்து நேற்று என்ன டேட் இது? ஸோ 18ஆம் தேதியில பாருங்க. நான் இப்போ இது உங்களுக்கு சொல்லி கொடுத்த அதே பேட்டர்ன் நீங்க வரையணும் பாருங்க. இப்போ வேவ் 1 2 3 4 வரைஞ்சிட்டுங்களா? இப்போ எவ்ரி இம்பல்ஸ் மூவ்க்கு அப்புறம் என்ன சொன்னோம் நம்ம? எவ்ரி இம்பல்ஸ் மூவ்க்கு அப்புறம் வந்து ஒரு கரெக்ஷன் வரும். வருதுங்களா? இந்த இடத்துல வருதுங்க பாருங்க. ஓகே. இங்க ஆனால் அது இந்த இது வந்து ம் மேஜர் கரெக்ஷனால இருக்கு. இம்பல்சிவ் மூவ்ங்கிறத நீங்க சொல்லும் போது வித்தின் த ட்ரெண்ட் தானே நீங்க சொல்றது தானே? இல்ல அதுதான் நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம். ஒரு ம் எல்லா டைம் ஃப்ரேம்லயும் நீங்க பார்க்கலாம். ம் ஒரு ஹவர்லியில பார்க்கலாம், வீக்லியில பார்க்கலாம், ஈவன் 5 மினிட்ஸ்ல கூட பார்க்கலாம். ஆனா நீங்க கரெக்டா அந்த பாக்குற, ஏன்னா உங்களுக்கு ம். ஒரு மேஜர் டைம் ஃப்ரேம்ல ஒரு வீக்லியில பிரைஸ் எந்த டிகிரி எந்த வேவ்க்குள்ள போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்லயோ ஒரு ஹவர்லியோ இப்ப எந்த வேவ்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னா தான் நீங்க கரெக்டா எக்யூரேட்டா அந்த அந்த ரூட்டை பிடிக்க முடியும். ஓகேங்களா? நான் ஓகே. இப்ப இந்த இடத்த ஏன் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, எனக்கு இந்த இடத்துல நான் பிரைஸ் மார்க் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். நீங்க ரேண்டமா ஒரு பிளேஸ் சொல்லி இங்க 5 வே வரீங்கன்னா வரைய முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே நிப்டி வந்து நான் அதை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இங்க போகுது, இங்க போனா இப்போ இந்த கரெக்ஷன் வரும், இந்த இம்பல்ஸ் மூவ் போய் சொல்லிட்டு நான் ஈஸி சொல்ல முடியும். சடனா ஒரு ஸ்டாக் கொடுத்து நீங்க வரைஞ்சு காட்டுங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், டைம் எடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஃபுல்லா அது ஒரு சார்ட்டை ஃபுல்லா வரைஞ்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நேத்து மார்க்கெட்லயும் பாருங்க, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5 இம்பல்ஸ் மூவ் பார்க்கலாம். 1 2 இருக்கு பார்த்தீங்களா, 3 இது 4. சரிங்களா? இப்போ இந்த இடத்த பாத்தீங்கன்னா இங்க plus இங்க 5 வே வரைய முடியல, இந்த இடத்துல 5 ஸ்விங் பார்க்க முடியுதுல்ல? ஓகே. பார்க்க முடியுதுல்ல? 5 ஸ்விங் பார்க்க முடியுதுல்ல? 5 ஸ்விங் நீங்க இந்த டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. நான் அந்த நீங்க பேட்டர்னை பார்க்க தான் புரியும். ஜஸ்ட் உங்களால அந்த 5 ஸ்விங் பார்க்க முடியுதா மட்டும் பாருங்க. இதுல நான் போட்டிருக்க 5 நம்பர் மேட்ச் ஆகுதா இல்ல இப்போ வந்து இந்த இல்லையா? கீழே ம் உள்ள லோவை கனெக்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் மேல அந்த ஹை எங்க போயிருக்கோ அதை கனெக்ட் பண்றீங்க. இல்ல அந்த கனெக்ஷன் மட்டும் எனக்கு உங்களுக்கு சொல்லுங்களேன் நான் கிளியரா. சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். இப்ப நான் சொல்றது நீங்க ஏன் கேட்டுக்க கேள்வி பதில் சொல்றேன். அதாவது 5 ம் வேவ்ல தான் பிரைஸ் மூவ் ஆகுது. 5 வேவ் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரைஸ் கரெக்ஷன் ஆகுதுனால தான் இந்த ம் 5 இம்பல்சிவ் மூவ் ஸ்ட்ரக்சர்ல தான் பிரைஸ் ஃபார்ம் ஆகிட்டு அது மேல போக சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வெவ்வேறு திரியை கொண்டு வரது காரணமே இந்த ம். ஸ்டடி பண்ணி கொடுத்த மெட்டீரியல் தான். நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க, ரூல்ஸா வச்சுக்கோங்க. நீங்க இதை ஓகே ஓகே. வச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பிரைஸை நீங்க பாக்குற விதமே நீங்க 5 6 தான் பார்ப்பீங்க. ஓகேங்களா? இப்போ ம் சிம்பிளா சொல்ல போனா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏன் வரையறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இந்த இடத்துல பிரைஸ் வந்து மேல போயிருக்கு, மறுபடியும் இங்க வந்துச்சுன்னா பிரைஸ் மேல போகும், சப்போர்ட் வரையறோம்.
ஆமா அந்த அந்த அது அந்த சப்போர்ட் இடத்துல வந்து வரையிடும். பிரைஸ் ரியாக்ட் ஆகுது. அந்த திருப்பி ரியாக்ட் அந்த ஆகுது. இடத்துல வந்ததுன்னா அந்த அங்க இடத்துல மறுபடியும் ஒரு வந்ததுன்னா பையிங் சப்போர்ட் பிரஷர் எடுத்து வரும் இந்த இடத்துல நினைச்சு நம்ம என்ன ம் பண்ணுவாங்க, நார்மலா இங்க நார்மல் நம்ம ட்ரேடர்ஸ் பை பண்ணுவாங்க, இங்க ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. பாயிண்ட் அதே ஆஃப் லாஜிக் இன்ட்ரெஸ்ட் தான். எடுத்து ஓகே அதே ஓகே. லாஜிக் தான் இங்க பிரைஸ ம் வந்து இவங்க 5 இந்த இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ 5 ம் கவுண்ட் பண்றாங்க. 5 கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு கரெக்ஷன் 3 கவுண்ட் பண்றாங்க. ம் அதெல்லாமே அவங்க ஒரு கனெக்ட் பண்ற இடம் தான் வந்து எலியட் வேவ் சொல்றாங்க. அதான் இம்பல்சிவ் கரெக்ட் மூவ் சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. எனக்கு அது இது ரூல்ஸ் புரியுது. தான் சார். நீங்க ரூல்ஸா வச்சுக்கோங்க. இது ரூல்ஸ் பிரகாரம் தான் பாக்குறாங்க. இந்த ரூல்ஸ் அப்படி ரூல்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே. எனக்கு ம், என்னன்னா நம்ம வந்து ம். அந்த வரையும் போது நீங்க இந்த கனெக்ட் பண்றீங்கல்ல, கீழே ஒரு லோவை கனெக்ட் பண்றீங்க, அப்புறம் ஹை வந்து 2 ஹை இருந்தா கூட ஒரு ஹையை தான் கனெக்ட் பண்ணுமா இப்படி? நான் ஏன்னா அந்த அதான் சொல்றேன். அது வந்து அட்வான்ஸ். நீங்க இப்போ இப்போ ம். வந்து உங்களுக்கு புரியாது. இதான் நீங்க இப்ப இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் வரையறதுக்கே கூட சில பேருக்கு தெரியாது. அவங்களுமே அந்த சார்ட்டை பார்த்து தான் வரைஞ்சாதான் நம்ம வரைய ட்ரெண்ட் லைனே கரெக்டாக தெரியாது. இல்ல இல்ல ஓகேவா? இது புரியுது பிகினிங் சார். ஸ்டேஜ். நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் கேட்குறேன். ஏன்னா எப்படி அதை கனெக்ட் பண்றீங்க, எப்படி நம்ம அதை, ஏன்னா நீங்க வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்க வச்சு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ரியாக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருங்க. இப்போ நாங்க புதுசு இல்ல, ஒரு சார்ட்ல போயிட்டு நாங்க வரையணும்னா அதை எப்படி நாங்க வந்து ஃபர்தரா எப்படி எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி வரையணுங்கிறதுக்கு தான் கேட்குறோம். ஏன்னா புது அதான் சார்ட் சார். கொடுத்தா கூட அவ்வளவு சீக்கிரமா வரைய முடியாதுன்னு சொல்றீங்களா, அதுக்காக தான் நாங்க எப்படி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி நாங்க எங்களோட வியூவில் இப்போ நம்ம வந்து வரைய முடியும்னு கேட்கறது தான் வரேன். இல்ல சார், இது லாங் ஸ்டடி சார். உடனே பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துங்க. இப்போ அதான் சொல்றேனே, இது ஸ்டடி கொஞ்சம் காம்ப்ளிகேட் சப்ஜெக்ட் தான். இது காம்ப்ளிகேட்டா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க முதல்ல 5 இம்பல்ஸ் உங்களை ஒரு ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் வரைந்தா பாருங்க. நீங்க வீக்லி டைம் ஃப்ரேம்ல உங்களால அஞ்சு இம்பல்ஸ் மூவ் கண்டுபிடிச்சாதான் அதுக்குள்ள இருக்கிற மைனர் டைம் ஃப்ரேம் வந்து உங்களால வந்து எல்லா வேவ்ஸும் போட முடியும். ஓகேங்களா? அப்போ முதல்ல 5 இம்பல்ஸ் வேவ் கரெக்டா நான் ரூல்ஸ் பிரகாரம் இங்க வர முடியுதா பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா அந்த ரூல்ஸ், இப்படி 5 வேவ் சொல்லியிருக்கிறேன். இந்த ம் ஃபர்ஸ்ட் வேவ் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வேவ் 2 வந்து தொடக்கூடாது. இந்த வேவ் ம் பெருசா இருக்கணும். பெருசா இருந்ததுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் கீழே கரெக்ஷன் வருது. கரெக்ஷன் வரும்போது வந்து இந்த இடத்துல இது தொடக்கூடாது. அப்ப அது தொடாமலே இருக்குது ஓகே. அப்படின்னா, இல்ல 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 நான் சொல்றது இந்த கேளுங்க, இடத்துல ஃபர்ஸ்ட் முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. இந்த சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களால இந்த மார்க்கெட்ல இல்ல இந்த சார்ட்ல 5 வேவ்ஸ் வரைய முடியுதான்னு முதல்ல உங்களுக்கு வரைய கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க. இல்ல இல்ல ஜி, இது புரியுது, நீங்க சொல்றது எல்லாமே நான் சொல்றது புரியுது. கேளுங்க சார். சொல்றது ஃபினிஷ் பண்ண ம், விடுங்க சார் ஃபர்ஸ்ட். நீங்க எடுத்த உடனே ம். மார்க்கெட் வரைய முடியாது சார். நான் சொல்றது கேளுங்க. நான் பத்திருக்கேன் சார். கத்துக்க முடியாது. நீங்க எடுத்த உடனே நீங்க ட்ரேட் பண்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்க. நீ ட்ரேட் ம், ம், பண்றதுல தான் ம். இருக்கீங்க. அந்த மாதிரி எனக்கு தோணுது. சொல்றது கேளுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ம், பிரைஸ் எப்படி ம். பார்க்கணும்னு கத்துக்குங்க சார். பிரைஸ் எப்படி பார்க்கணும், இப்படிதான் பார்க்கணும். ஓகே, ஏன் பிரைஸ் லோ வந்து சொல்ல முடியுமா உங்களால? சரி, இங்க இறங்கிச்சு இல்ல அந்த இடத்துல, ஏன் இது கீழே இறங்கல? அந்த இடத்துல இற சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் இருக்கு. சரி, வேற காரணம் என்ன சொல்லுங்க. அதுதான் ஜி, நான் இப்ப என்ன ம், கேட்க வரேன்னா, இப்ப ஒரு மூவ் கொடுக்குது, அதாவது ஒரு ம், ஒரு ஹை லோல இருந்து ஹைக்கு போகுது, திருப்பி ம், ஹையர் லோ வைக்கும் போது அது ம், வந்து 50% தான் நம்ம வந்து அடுத்த பாயிண்டா எடுத்துக்கணுமா? ஏன்னா இப்ப வந்து 1 2 3 4 5ன்னு மார்க் பண்றோம்ல, ம். அதே இடத்துல இன்னும் அதாவது அதாவது ஒரு லோ வச்சுட்டு திருப்பி இன்னொரு ஹை மேலே போகாம அதே ரெசிஸ்டன்ட் பிரேக் இது டச் பண்ணிட்டு கீழே வருதுன்னா, அது 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 அந்த அந்த லோவோட இன்னும் கீழே வச்சுதுன்னா அந்த லோவை எடுக்கணுமான்னு நான் கேட்க வரேன். அதாவது நான் 1 2 3ன்னு போடுறோம்ல, நான் அதை எப்படி ஆமா. மார்க் பண்றீங்கன்னு தான் கேட்க வரேன், வேற ஒன்றும் இல்லை. இதுல நான் உங்களை நான் வந்து சொல்றது கேளுங்க. நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல சார். நான் இப்ப தியரியில இப்ப பிரைஸ் ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கல பாத்துடலாம். பார்த்துட்டு அந்த கரெக்ஷன் ம் பேட்டர்ன், இப்ப கரெக்ஷன் பேட்டர்ல என்ன கைண்ட் ஆஃப் கரெக்ஷன் பேட்டர்ன் இருக்குன்னு சொன்னேன் நான். அந்த சரி. கரெக்ஷன் பேட்டர்ன் ரூல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இப்போ இந்த இடத்துல ம் கரெக்ஷன் பேட்டர்ன் இருக்கு. இது 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 பேரு இதுதான் ஃபிளாட் கரெக்ஷன். பார்த்தோம் பாத்தீங்களா? ம் பார்த்தோம்ல, அவர் சொன்னாங்களா இப்ப ஃபிளாட் கரெக்ஷன், இது ஃபிளாட் கரெக்ஷன். நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன் பிரைஸ் பிஹேவியர். நான் உங்கள்கிட்ட சொன்னது புரியுமா? புரியாது. அதனால முதல்ல கரெக்ஷன்னா என்ன, கரெக்ஷன் எங்கெங்க வரும், அந்த கரெக்ஷன் பேட்டர்னோட டைப் என்னன்னு சொல்லிட்டு சொன்னதான் அது ஃபிபனாக்கில எது வரைக்கும் எக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாதான் சார் அடுத்தது வரும். ஃபிபனாக்கில எது ஓகே. வரைக்கும் போறதுக்கு அந்த ரூல்ஸ் தெரிஞ்சாதான் சார் நீங்க இந்த இந்த ஹை வைக்கலாமா இந்த ஹை வைக்கலாம் தெரியும். இல்ல ஜி, நான் வந்து புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்றேன். அதான் சார் நானும் சொல்றேன். நானும் புரிஞ்சுக்க தான் சொல்றேன். உங்களுக்கு பொறுமையா சொன்னா சார் புரியும். நீங்க எடுத்த உடனே எப்படி ஏன் இங்க எடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் 5 ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுதா? இம்பல்ஸ் 5 வரையும் புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் புரிஞ்சுதா? இந்த வேவ் 1 ஹவர்ல புரிஞ்சுதுங்களா? அது புரிஞ்சுதுங்களா? அது சொல்லுங்க. அதான் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதுங்களா? அது சொல்லுங்க. அடுத்து நீங்க இல்ல கேட்கற வரைக்கும் நான் வரேன் கண்டிப்பா. லைன் 5 பாயிண்ட்ஸ் வரையறீங்க, அந்த 5 பாயிண்ட்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து எடுக்கணும்னு தான் நான் கேட்க வந்தேன் ஜி, அடுத்து வேற சொல்றேன் ஒண்ணும் சார். நான் அடுத்து சொல்றேன் ஓகே. உங்களுக்கு. ஓகே, பிரியம் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, உங்க பெஸ்ட். சொல்லுங்க சார். அதான் அவருக்கு வந்து பெஸ்ட் வந்து அப்படின்னு கேட்டா இப்போ வந்து ஏதாவது ஒரு நீங்க காமனா ஃபாலோ பண்ற ஸ்டாக்கை ம், மந்த்லிலயோ 3 மந்த்லயோ 6 மந்த் 12 மந்த்ல போட்டு நீங்க பாத்தீங்கன்னா
உங்களுக்கே கண்ணில் வந்து ஒரு இது தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியர் மோட்டார்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது வந்து எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, எந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ஒரு வீக்னஸ் வந்து சின்னதாக ஒரு கொஞ்சம் தலை கீழே இறங்கிருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு. அதை இப்போ நீங்கள் வந்து கண்ணு வந்து ட்ரெயின் பண்ண பழகிட்டீங்கன்னா, இது வந்து நிஃப்டின்றதுனால நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், வந்து நிறைய கேப் இருக்கலாம், கேப் டவுன் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் ஒன்ஸ் நீ வந்து மந்த்து ஈவன் 3 மந்த் 6 மந்த் 12 மந்த் கூட நீங்க போய் பாருங்க. அந்த இதை வந்து நீங்க ட்ரெயின் பண்ண பழகிட்டீங்கன்னா ஆஃப்டர் சம் டைம் இப்போ சார் சொல்ற அந்த மெத்தட் படி நீங்க போடுவீங்க ஆரம்பத்துல. இவரே வந்து சில சமயம் வந்து நம்ம செஷன்ல சொல்லும்போது பாத்தீங்கன்னா லைன் இருக்காது, ஒன்லி டாட் இல்லை நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவரோட கண்ணு பழகிடுச்சு ஆல்ரெடி, அவருக்கு அது போதும். பட் வேற நம்ம யங்ஸ்டர்ஸாக இல்லை புதுசாக நம்ம கற்றுக்க போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து எல்லா லைனும் போட்டு தான் நம்ம கற்றுப்போம். ஸோ ஆரம்பத்தில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், ஏன் வந்து இது 5 தான் போகுது, ஏன் 4ல் போய் நிற்கல அப்படின்னு சொல்லி தோணலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்ணை ட்ரெயின் பண்ணிக்கோங்க, இந்த அளவுக்கு இப்போ இப்படி போகுதா, அப்போ 5 போகலை 4லே நிற்கிதுன்னா அப்போ என்ன அர்த்தம், 5 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த டைரக்ஷனில் போச்சுன்னா 5 போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, கரெக்டு தானே? அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. பட் நிறைய பேர் இது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து அவர் உண்டாக்கினது, இது வந்து அந்த அளவுக்கு செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நீங்க போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். சார் ஒரு குவிக் கேட்டீங்களா சார்? கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ நிஃப்டி 50 போட்டிருக்கீங்க, இது வந்து எந்த ஸ்டாக்குக்கும் போடலாமா? எந்த ஸ்டாக்குக்கும் போகலாம் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஓகே எல்லா ஸ்டாக்லயுமே, ஆனா ஒண்ணு என்ன, இப்ப நீங்க பாக்குற ஸ்டாக்ஸ், இப்ப நீங்க ஒரு ஸ்டாக் நிஃப்டி 50 புள்ளி ஷேர்லாம் உங்களுக்கு ஈஸியா 5 இம்பல்ஸ் பார்த்தலாம். சில ஸ்டாக்ஸ் எடுத்த உடனே உங்களுக்கு இப்ப கரெக்ட் இவங்கள போகும். இல்ல சில ஸ்டாக்ஸ் அந்த அந்த ஐபிஓ லான்ச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். இது வந்து இது ப்ராப்பரா வந்து ஒரு வீக்லிலயோ மந்த்லியோ வந்து ஒரு எப்ப வந்து ஒரு ஹையர்ல வச்சு இப்படி மேல போக ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு அப்பதான் அந்த ஸ்டாக்ல வந்து நீங்க ஒரு ப்ராப்பரான இம்பல்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண முடியும், பார்க்க முடியும். அது வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒரு பிஹேவியர். இப்போ நீங்க இப்போ டாடா டெக்னாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அந்த ஸ்டாக் வந்துட்டு கீழே தான் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக் எல்லாம் சொல்றேன். இந்த டாடா டெக்னாலஜி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து வீக்லியில போடுறேன். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு கீழே தான் வந்துச்சு ஸ்டாக், இது பிரைஸ் மேல மூவ் ஆகல. ஓகேங்களா? இப்போ இதுல எப்படி இம்பல்ஸ் போடுவீங்க? அப்ப மேல போட முடியாது. அப்போ இந்த ஸ்டாக் வந்து அப்ப என்ன பண்ணும், இது கரெக்டிவ் மூவ்ல இருக்கு. அப்ப கரெக்டிவ் பேட்டர்ன் தான் இந்த செல்ல நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகே சார். இப்போ எடுத்த உடனே இந்த ஸ்டாக்ல கரெக்டிவ் மூவ்ல இருக்கனால கரெக்டிவ் பேட்டர்ன் போட்டிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் இந்த ஸ்டாக் வாங்குற மோடுக்கு எப்போ வரும் அப்படின்னா, இங்க இருந்து எனக்கு இந்த இடத்துல இப்ப பாருங்க, இந்த ஸ்டாக் ப்ராப்பரா வந்து ஒரு ஹை வச்சிருக்கு, ஒரு லோ வச்சிருக்கு. இப்ப இந்த இடத்துல கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணா, இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் மார்க்கெட் மேல போகணும், கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ கெஸ் பண்ணும்போது நான் ரூல்ஸ் பிரகாரம் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வேவ் 0 வந்து இந்த வேவ் 2 வந்து இங்க தொடக்கூடாது, அது ஓவர்லேப் பண்ணக்கூடாது. அப்போ இங்க இருந்தே உங்களுக்கு பிரைஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்ட், அப்ப நம்ம பார்த்த பிரைஸ் ஆக்ஷன் கரெக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன் மறுபடியும் வந்து பிரைஸ் உங்களுக்கு டாடா டெக்னாலஜி இங்க இருந்து மேல மூவ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு மினிமம் 5 வேவ் தான் வரணும் அவசியம் கிடையாது. சம்டைம் வந்து அன்கவுண்டபிளா கூட போகலாம். ஓகேங்களா? அது அந்த ஸ்விங் நீங்க கவுண்ட் பண்ண முடியாது கூட 7-8 கூட போகலாம். ஓகேங்களா? அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மேஜரா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாதிரி தான் உங்களுக்கு மேஜரா மோஸ்ட்லி எங்க கவர் ஆகுதுன்னா, மேஜரா வந்து 5 இம்பல்ஸ் மூவ்ல கவுண்ட் பிரைஸ் ஆக்ஷன் ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது 5 இம்பல்ஸ் மூவ் தான் வருதுனால 5 வேவ் பாக்குறீங்க. 5 வேவ் போயிட்டு கரெக்ஷன் ஆகுது. கரெக்ஷன் ஆகும்போது மறுபடியும் இந்த வர ஃபால் வந்து இந்த லோவை வந்து வேவ் 1 தொடாம இருக்குன்னா அப்ப இன்னொரு இம்பல்ஸ் மூவ் இருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம இந்த பாட்டம்ல வாங்கலாம். ஓகேங்களா? அப்ப இங்க ஒரு ஸ்விங் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பீக்ல போகும் போதுமே நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இந்த மார்க்கெட் பீக் அடிச்சிருச்சு, இதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகுது, இங்க நீங்க ப்ராஃபிட் புக் போட்டு வெளியே வந்துடலாம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் இம்பல்ஸ் மூவ் இங்க பை பண்ணிட்டீங்க, பிரைஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் பிரைஸ் மூவ் ஆகாது, இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே தான் ஃபாலோ சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல பாட்டம் கடைசி எண்ட் பாயிண்ட்ல நீங்க செல் பண்ணிட்டு கரெக்ஷன் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் கேப்சர் பண்ணலாம். நம்ம சில பேர் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுவோம் இல்ல இண்டெக்ஸ் வாங்கிடுவோம், ப்ராஃபிட் எங்க புக் பண்ண தெரியாது. ஓகேங்களா? அந்த இடத்துக்கு இது பெர்ஃபெக்ட்டான ஒரு தியரி தான் அது, நான் பார்த்த வரைக்கும். ஓகே சார். சொல்லுங்க சார். எனக்கு சார் இது இப்ப நீங்க சொன்னது பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சுச்சு. சோ என்னோட இந்த நான் சொல்ற கான்செப்ட் மட்டும் கரெக்டா சொல்லுங்க. நான் எப்ப ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன பேட்டர்ன் பாக்குறேனோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லிலயோ வீக்லிலயோ அந்த பேட்டர்ன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டெய்லியில இந்த இதை யூஸ் பண்ணி பண்ணணும். பேட்டர்ன் கிடைக்கிற வரைக்கும் இட் இஸ் நாட் வேலிட். ஒன்லி if I see the pattern I can go for it.
ஆமா. தேங்க்யூ சார். இல்ல நீங்க இதை எடுத்த மந்த்லி அண்ட் வீக்லில நீங்க இதை எடுத்த உடனே நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. முதல்ல நீங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணினேன். இதுல தெரியல. நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே சார். நான் ஒரு 5 வேவ் வரைஞ்சு வச்சிருந்தேன். ஓகே 5 வேவ் வரைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் கீழே போவோம் அப்படின்னு நினைச்சு நான் சரி நான் செல் பண்ணுவேன், இல்ல புட்டு வாங்குவேன். ஆனா அது போகாது. ஏன்னா எனக்கு கன்விக்ஷன் நான் ப்ராப்பரா வரையவே கிடையாது. நான் ப்ராப்பரா வரைஞ்சாலும் அது ஸ்டடி பண்ணி எனக்கு ப்ராப்பரா வந்து எந்த இடத்துல போகுதுன்னு எனக்கு ஒரு அந்த கன்விக்ஷன் உங்களுக்கு ஓகே கரெக்ட், நீங்க நினைக்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி வேவ் 2 போயிட்டு இருக்கு, வேவ் 3 போயிட்டு இருக்கு, அடுத்து வேவ் 4 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்போ உங்களுக்கு மனசு கரெக்டான பிளேஸா படுதோ அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் அந்த டிராவல் பண்ண ஏரியால கரெக்டா மார்க் பண்ணா மட்டும்தான் நீங்க எடுக்கும் போது கரெக்டா எடுப்பீங்க. இல்லைன்னா கொஞ்சம் டவுட் தான் முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேடிங் ஸ்டடி பண்ணுங்க. ஆமா, பேப்பர் செட் பண்ணலாம். நீங்க எடுத்து வாட்ச் பண்ணுங்க. உடனே பண்ணீங்கன்னா இது கண்டிப்பா லாஸ் தான் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நான் பாருங்க, நான் இப்போ வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? வீக்லில என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வீக்லில ஓகேங்களா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லில இப்படி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வீக்லில போடுறீங்க, அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி வீக்லில போட்டுட்டு இந்த ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது எக்ஸாம்பிள் வந்து நீங்க இப்படி பாத்துங்க. இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க லேபிளிங் பண்ண போகும்போது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்போ வீக்ல இன்னொரு புல்லிஷ் மூவ் இருக்கு. அப்போ சின்ன டைம் ஃப்ரேம்ல போடுறீங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள போடும்போது இன்னும் வேவ் 3 ஃபினிஷ் ஆகல, வேவ் 3 தான் போயிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப வேவ் 3 போயிட்டு இருக்கா, அடுத்து ஒரு புல்லிஷ் மூவ் தான் இருக்குது மார்க்கெட் அப்படி கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டு இப்போ வேவ் 5 நோக்கி போயிட்டு இருக்கா, இன்னும் டைம் ஃப்ரேம் குறைக்கிறீங்க. இன்னும் குறைக்கும் போது இதுக்குள்ள எப்படி இம்பல்ஸ் மூவ் ஆயிரம் பாக்குறீங்க. 1 அப்போ இது தேர்ட் வேவ் பெருசா இருக்கும். ஓகேங்களா? அப்போ பெருசா இருக்கும்போது இந்த இடத்துல இன்னும் டைம் ஃப்ரேம் குறைச்சு தான் நீங்க அதுக்குள்ள இருக்கிற ஸ்விங்க கவுண்ட் பண்ணணும். அப்போதான் நீங்க எக்ஸாக்டா பிரைஸ் எந்த இடத்துல மூவ் ஆயிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு இந்த மேஜர் பெரிய டைம் ஃப்ரேமுடைய அந்த வேவ் லேபிளிங் கண்டிப்பா முக்கியம் உங்களுக்கு. இந்த லேபிளிங் கண்டுபிடிச்சாதான் எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அது கண்டுபிடிக்கலன்னா நீங்க எடுத்து ரஃப் ஒன்னே எனக்கு தெரியுது ஸ்விங் தெரியுது, 5 ஸ்விங் தெரியுதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5 ஸ்விங் தெரியும். ஓகேங்களா? ஆனா அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலா வந்து கரெக்டாக கை கொடுக்காது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் சார் கெயின் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க டைம் ஒதுக்கணும் சார். இதுக்கு டைம் ஒதுக்கி பார்த்து நீங்க அதான் ஸ்டடி பண்றதுக்கு நிறைய ஃப்ரீ சோர்சஸ் இருக்கு. யூடியூப் சேனல் இருக்கு, எலியட் வேவ் ஃபோர்காஸ்ட் யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனல்ல டெய்லியும் ஒரு வீடியோ போடுவாங்க, ஒரு இண்டெக்ஸ் எடுத்து போடுவாங்க, இல்ல ஏதோ ஒரு ஃபாரெக்ஸ் கரன்சி போடுவாங்க. அதை நீங்க பாருங்க, எப்படி அவங்க இம்பல்ஸ் வரைகிறாங்கன்னு பாருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஓரளவுக்கு நீங்க பிரைஸை ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணா மட்டும் தான் சார் முடியும். இல்ல எனக்கு கஸ்டமருக்கு ஸ்டடி பண்ண டைம் இல்லைன்னா தயவு செய்து எடுக்காதீங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் சப்ஜெக்ட் தான். ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்களா சார்? ஸோ இப்போ நான் மறுபடியும் ஒரு ரீகேப் பண்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் 5 இம்பல்ஸ் மூவ் பார்த்தோம். அது கரெக்ஷனா வந்து ஒரு 3 கரெக்ட் வேவ் வரும்னு பார்த்தோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங் ஒரு ஸ்டெப் தான் சொல்லியிருக்கேன். அடுத்த செஷன் நம்ம இது கண்டினியூ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீக் கூட. ஓகேங்களா? ரொம்ப ஓவர் டோஸ் ஆச்சுன்னு சொல்லுங்க, ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். 5 இம்பல்ஸ் வந்துருச்சு, கரெக்ஷன் வந்துருச்சு. இப்போ இந்த கரெக்ஷன் மூலம் இந்த கரெக்ஷன் பேட்டர்ன் எப்படி வரும்னு பார்த்தோம். ஒரு கரெக்ஷன் வந்து ஜிக்ஸாக் பேட்டர்னா வரும், இன்னொன்று வந்து ஃபிளாட் கரெக்ஷனா வரும். ஓகேங்களா? இன்னொன்று ட்ரையாங்கிள் ஷேப்பா வரும் சொல்லி சொன்னோம். ட்ரையாங்கிளா வரும். ஓகேங்களா? இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். ஸோ இது எல்லாமே கரெக்டிவ் மூவ் தான். இது எல்லாமே வேவ் 2. இது வந்து வேவ் 2 ஜிக், இந்த டைப் இருக்கு ஜிக்ஸாக். இது வந்து ஃபிளாட் கரெக்ஷன். இந்த பேட்டர்னுக்கும் இந்த பேட்டர்னுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து நல்லா இந்த மேலே போன அப் ஸ்விங் வந்து மேலே நல்லா இது வரைக்கும் போகாமல பாதிலே ஸ்விங் கீழே கட் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஸ்விங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் 0 A B போயிருக்கு. இந்த இடத்த வந்து இது ஓவர்லாப் தாண்டியே போயிருக்கு. இது மிட்டிகேட் பண்ணிருக்கு பாருங்க. இந்த இடத்த இது தாண்டியே போயிருக்கா. இந்த மாதிரி உங்களுக்கு மேலேயும் கீழே ஸ்டாப்ல ஹண்ட் பண்ற மாதிரி மேலே கீழே போனா இது வந்து ஃபிளாட் சிஸ்டம், ஃபிளாட் கரெக்ஷன் அர்த்தம். ப்ரைஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளவே இப்படியே சுருங்கிட்டே வந்து மேலே பிரேக் அவுட் இல்லை கீழே பிரேக் அவுட் ஆனால் இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த 3 டைப் தான் மேஜரா இருக்கு. ஓகேவா? நீங்க பிரைஸை பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சரை மைண்டுக்குள்ள வச்சுட்டு நான் சொன்ன ரூல்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து இம்பல்சிவ் பார்த்தாச்சு. ஜிக்ஸாக் பேட்டர்ன் எப்படி பார்க்கணும்னு சொல்றேன். ஓகேங்களா? ஜிக்ஸாக் பேட்டர்ன் ஒரு வேலிட் ஜிக்ஸாக் பேட்டர்ன் எப்படி அப்படின்னா அதுக்குள்ள என்ன ஸ்விங் இருக்கும் அப்படின்னா இந்த கரெக்ஷன் பேட்டர்ன் வந்து ABCயா தான் மார்க் பண்றாங்க. நீங்களும் இதே மாதிரி மார்க் பண்ணுவீங்க. ஆனா அதுக்குள்ள எப்படின்னா ABC 3 ஸ்விங்கா போகுது. இந்த ABCக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்சிவ் டவுன் சைடு இம்பல்சிவ் 5 மூவ் இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம்.
நீங்க வெறும் ஏபிசி போட்டு போயிடலாம். ஏபிசி போட்டாலும் அதுக்குள்ள வந்து ஒரு ஏபிசி பேட்டர்ன் வரும். அதுக்குள்ள இங்க ரீட்டர்ஸ் வந்து ஏபிசியா போடலாம். இந்த இடத்துல மட்டும் பெருசா மாத்துறேன். இது ஒரு தனி வீடியோவா போடலாம்னு நினைக்கிறேன் நான். தனி வீடியோ போடல, கரெக்ஷன் பட்டன் தனியா போடணும், ஜிக்ஸாக் பட்டன் போட்டுடலாம். அதான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணவா? ஓகே. ஒரு நிமிஷம்.